கோவை கோணியம்மன் கோவில் உண்டியல் பணம் திருட்டு சம்பவம் தொடர்பாக பணியாளர்கள், அதிகாரிகள் என 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதியப்பட்டுள்ளதா? விவரம் என்ன? கோவை கோணியம்மன் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் என மொத்தமாக 8 பேரை சஸ்பெண்ட் செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். கோவை பெரிய கடை வீதி அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலில் கடந்த 15ஆம் தேதி உண்டியல் திருடு போயிருந்தது. இந்த உண்டியல் காணிக்கை எண்ணிக்கையின் போது ஒரு உண்டியலை மட்டும் திட்டமிட்டு 4 ஊழியர்கள் திருடி இருப்பதாகவும், அதனை கண்டுபிடிக்காமல் இருந்த 2 சரக ஆய்வாளர்கள், ஒரு செயல் அலுவலர் மற்றும் ஒரு உதவி ஆணையர் என மொத்தமாக 8 பேரை அமைச்சர் ரமேஷ் பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இவர்கள் மீது காவல்துறையில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த உண்டியல் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 4 நபர்கள் உட்பட ஒரு உதவி ஆணையர் உட்பட 8 பேரை அமைச்சர் ரமேஷ் பணியிட நீக்கம் செய்திருக்கிறார். இவர்கள் மீது காவல்துறை சார்பில் வழக்கு பதியப்பட்டு விசாரணையும் துவங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீட்டு விற்பனையாளர் பாலசுப்ரமணியன், அலுவலக உதவியாளர் சரவணன், திருவலகு பிரதீப் குமார், பூசாரி கிருஷ்ணராஜ் ஆகிய 4 பேர் திட்டமிட்டு ஒரு உண்டியலை மட்டும், அதாவது காணிக்கையை எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஒரு உண்டியலை மட்டும் திட்டமிட்டு திருடியதாக அவர்கள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் காவல்துறை தரப்பில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களை சஸ்பெண்ட் செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். இதை கண்டுபிடிக்காமல் இருந்த 2 சரக ஆய்வாளர்கள், ஒரு செயல் அலுவலர் மற்றும் ஒரு உதவி ஆணையர் ஆகியோரையும் சஸ்பெண்ட் செய்து மொத்தமாக 8 பேரை இந்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டிருக்கிறார்.